இப்ப நிகழ்காலத்தில் சில தேவைகள் ஒட்டி, சில காரணங்களை ஒட்டி, குறிப்பாக தலைவர் எனக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை என்ற ஒரு மாபெரும் ஒரு அமைப்பு, இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் அதிகமான இளைஞர்கள் கூடுவது என்றால் அது நமது கட்சியுடைய நிகழ்வாகத்தான் இருக்கும். அவ்வளவு இளைஞர்களை கொண்டது. இன்னைக்கு தலைவர் 60 வயதுக்கு முதியவராக இருந்தாலும் கூட அவரும் ஒரு இளைஞரை போலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இளைஞர் உள்ள ஒரு மாபெரும் அமைப்பு. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு எதுனா அந்த நாடு இந்தியா அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. ஏறக்குறைய 30 விழுக்காடுக்கு அதிகமாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் என்று. தமிழகத்திலும் அப்படித்தான். இன்னைக்கு இளைஞர்கள் தான் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அந்த வகையில் அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். அன்பு தம்பி நிரவு சமரன் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், வடிவேல் அவர்களுக்கும், ஏஎஸ்கே மூர்த்தி அவர்களுக்கும், ஏன்னா நீங்க வந்ததுமே வந்திருக்கிறீங்க, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது தம்பி குமார் லைவ் குமார் அவர்களும் இன்னும் நிறைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா பேரையும் நான் சொல்றேன். அதுக்கு நம்ம ஒரு கருத்துக்களை நம்ம பார்ப்போம். என்னன்னா, அப்ப இந்த இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பது தலைவருடைய நோக்கம். அந்த வகையில இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறைக்கு நமது தலைவர் 8 கோட்பாடுகளை கொடுத்திருக்கின்றார், 8 உறுதிமொழிகளை கொடுத்திருக்கின்றார். நீங்க பாப்பீங்க இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை லோகோல தலைவருடைய படம் இருக்கும், சேவுடைய படம் இருக்கும், சேக்குவேராவுடைய படம் இருக்கும். அதுல என்ன எழுதியிருப்பாரு? கனவு நனவாக அப்படின்னு எழுதியிருப்பார். அது மட்டும் அல்லாது 8 கோட்பாடுகளை கொடுத்திருப்பார். என்ன கோட்பாடுன்னா உங்களுக்கு தெரிந்ததுதான். அந்த 8 கோட்பாடுகளுடைய விளக்கத்தை நாம் ஒவ்வொரு வாரமாக பார்க்க போகிறோம். அது குறிப்பாக இளைஞர்களுக்கு பயன்படும். ஏன்னா இன்றைய விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் ஒரு நேர்மையாளர்களாக, ஒரு கள போராளிகளாக ஒவ்வொருவருமே செயல்படுகிறார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. இன்னும் சொல்ல போனா பகவான் புத்தர் சொல்லுவார் அவருடைய சிறிய சீடர்களை பார்த்து, எனது போராளிகளே அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவங்க கேட்பாங்க, என்னங்க எங்களை எல்லாம் ஏங்க போராளிகள்னு சொல்றீங்க அப்படின்னு பொழுது பகவான் புத்தர் சொன்ன ஒரு கருத்து நான் சொல்றேன், அதுல இருந்து ஆரம்பிப்போம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்களாம் போராடுகிறீர்கள் மக்களுக்காக, ஆகையால் நீங்கள் போராளிகள். வேறெவர் வெரிச் இன் டேஞ்சர், டு நாட் அவாய்ட் ஃபைட், டு நாட் பி மேலி மவுத்டு, யூ வாட்ச் தி வார், தட்ஸ் வை யூ கால்டு வாரியர். இது நான் சொல்லல, பகவான் புத்தர் சொன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா அந்த வார்த்தைக்கு நம்ம தானே பொறுப்பு. அது மாதிரி பகவான் சொன்னதாக, ஏன்னா புத்தர் சொன்னதை நம்ம பார்த்திருக்க முடியாது, ஏன் அம்பேத்கரை கேட்டிருக்க முடியாது, அவர் ஒரு புத்தகத்தின் மூலமாக படித்திருப்பார். புத்தர் சொன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். புத்தரும் அவர் தம்மும் என்ற புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, திருப்பி சொல்றேன் பாருங்க, வேறெவர் வெரிச் இன் டேஞ்சர், டு நாட் அவாய்ட் ஃபைட், டு நாட் பி மேலி மவுத். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எங்கெல்லாம் அநீதி நடக்குகிறதோ, எங்கெல்லாம் கொடுமை நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து வாயடைத்து கிடைக்காதீர்கள், கொதித்து எழுங்கள், எழுந்தீங்கன்னா நீங்க தான் போராளிகள் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த தத்துவம். அந்த தத்துவத்தின் பிரகாரம் இந்தியாவில் என்ன உலகத்திலே களமாடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அந்த எழுச்சி தமிழரின் உண்மையான தொண்டர்களாகத்தான் இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் செயல்படுகிறீர்கள், குறிப்பாக இளஞ்சிறுத்தைகள் செயல்படுகிறீர்கள். அந்த வகையில் சிறுத்தைகளுக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து தலைவர் வலியுறுத்தி வந்தார். நான் ஆரம்ப காலத்தில் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொறுப்புக்கு நான் வரும் பொழுது நாம ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்தோம், தலைமையகத்திலே பயிற்சி வகுப்பு எடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாநில தத்துவ மையம் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாரு. பாஸ்கர் ராய் அவர் பேரு, ஒரு மாபெரும் போராளி. அவர் தான் மாநில தத்துவ மைய மாநில செயலாளராக இருந்தார். அவருடைய அந்த இதுல எல்லா இளஞ்சிறுத்தைகளுக்கும் நம்ம வகுப்புகள், பயிற்சி வகுப்பு நான் சொல்வது 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பொறுப்புக்கு நான் வந்த காலகட்டத்தில், ஏறக்குறைய 2016 9 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டோம். இப்ப மீண்டும் நம்ம செய்யணும். அதுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் நம்ம இன்னைக்கு தான் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் இன்னைக்கு பரவலா வந்துருச்சுல. அப்ப நம்ம இந்த கருத்துக்களை நம்ம பரப்ப வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்ப தலைவருடைய அந்த 8 உறுதிமொழிகள், குறிப்பாக இளஞ்சிறுத்தையில் கொடுக்கப்பட்ட 8 உறுதிமொழிகள், அறநெறி போற்று
அந்த ஆனா ஆவன்னா ஈனானா அந்த இதுல வருது. எப்படி அந்த பாட்டி வந்து ஔவையார் பாட்டி, நம்ம பாட்டி பறச்சி பறைச்சி பாட்டி அது சொல்லியிருக்கும் பாருங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல் அப்படின்னு அப்படியே அந்த அம்மா ஒரு 13 சொல்லியிருப்பாங்க. நம்ம பறச்சி பாட்டி, ஔவையார் பாட்டி. அதே கருத்துக்களோடு தலைவர் 8 கொடுப்பாரு. 8 கொடுப்பாரு. அதை நான் சொல்றேன் பாருங்க. நல்லா கவனிங்க. அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இனநலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று. இந்த 8 உறுதிமொழிகளை விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி, அதாவது இளைஞர்கள் 8 பேரும் மனப்பாடமாக சொல்ல வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழிகளை நான் மீண்டும் கூட இன்னைக்கு நான் ஃபேஸ்புக்கில் நான் போடுறேன். அதை ஒவ்வொரு இளைஞனும் மனப்பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது சாதாரண விஷயம் இல்லை. அவை பாட்டு எப்படி அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுத்து தலைவரே ஒரு முறை என்று சொன்னார். நம்ம 58 அத்தியாயம் எழுதிட்டோம் அமைப்பாளர் புத்தகத்தில். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம விதிகளை பற்றி எழுத வேண்டும். அதே மாதிரி இந்த இளைஞருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8 கோட்பாடுகளை பற்றி எழுத வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அன்பு தம்பி இளம் பெரு வலிதி அவர்களுக்கும் எனது நன்றி. ஏன் அந்த தம்பியை நான் சொல்றேன்னா, அந்த தம்பியை நான் பாராட்டுறேன். நான் நேற்று கூட தலைவர்கிட்ட நான் பேசினேன். பேசும் பொழுது தம்பியெல்லாம் அந்த இதில் சேர்த்து இருக்கணும். இதில் வந்து அந்த பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி வருதுல, அதை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த தம்பியெல்லாம் வந்து எந்த வரவு செலவு இல்லாமல் தொடர்ந்து நம்ம கருத்துக்களை, தலைவருடைய கருத்துக்களை பரப்பி வருவார். முழுக்க முழுக்க நம்ம கருத்துக்களை மட்டுமே பரப்புகின்ற ஒரு தம்பி. அப்போ இவங்களே நம்ம தானே ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நேற்று தலைவர்கிட்ட பேசியிருக்கு. தம்பியோடு சேர்ந்து இந்த 2-3 பேர்கள்லாம் அது நல்ல ஒரு நிச்சயமாக ஒரு நிகழ்வு வரும். தம்பி வந்ததுக்கு அந்த கருத்து சொன்னேன். அப்ப நமக்கு கொடுத்த அந்த 8 உறுதிமொழிகள் இருக்கு பார்த்தீங்களா, இளஞ்சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை ஒவ்வொரு சிறுத்தைகளும் தயவு செய்து மனப்பாடமாக வைக்க வேண்டும். அதில் பாருங்களேன், அவர் தலைவர் நிச்சயம் எழுத போறாரு. 8க்குமே விளக்கம் கொடுக்க போறாரு. இப்ப கொடுப்பதற்கான ஆயுதத்தில் இருக்க, ஏன்னா அவருக்கு டைமே இல்லை பாவம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஏன்னா பொறுப்பே போட முடியாமல் இருக்கு. பொறுப்பு போட போறாரு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு வாரத்துக்குள்ள நிச்சயமாக போட்டுருவார். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப இந்த அமர்வின் நோக்கம் என்னவென்றால், அன்பு தம்பிகளே, போராளிகளே, அதுதான் நம்ம ஆரம்பத்தில் போராளின்ற அந்த கருத்துக்கு விளக்கம் கொடுத்து, போராளினா போய் களத்தில் நின்று போராடுவது மட்டுமல்ல, கருத்து நெறியாக, கருத்து ரீதியாக நீதியின் பக்கம் நின்று, அறத்தின் பக்கம் நின்று போராடுவதும் போராளிகள் தான். இப்ப தலைவர் நமக்கு 8 கொடுத்தாரா? அறநெறி போற்று, ஆதிக்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட. இப்ப இன்றைய அமர்வுல இந்த அறநெறி போற்று அந்த ஒரு கருத்தை மட்டுமே நம்ம பேச போறோம். சரிங்களா? தலைவர் நிச்சயமா இப்ப எழுத போறதாக உறுதியளித்து இருக்கிறார். அவர் நிச்சயமாக எழுதுவார், சிறப்பாக எழுதுவார். அதுக்கு முன்னாடி நம்ம அவற்றிலிருந்து கேட்டுக்கொண்டது, அவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது, அதை வந்து நம்ம இளைஞர்கள்ட்ட கொண்டு போகக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதிகமாக. குறிப்பாக இளைஞர் எழுச்சி பாச மாநில செயலர் என்ற முறையில் இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ களமாடி இருந்தாலும் கூட, நம்ம இதற்கு முன்னால் அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகத்தை பற்றி பேசியிருந்தாலும் கூட, புத்தரும் அவர் தமமும் என்ற புத்தகத்தை பற்றி பேசியிருந்தாலும் கூட, அதை விட சிறப்பாக எனது கடமையாக இந்த தலைவருடைய இளைஞர் எழுச்சி பாசருடைய அந்த கருத்துக்களை விளக்க வேண்டுவது எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது அறநெறி போற்று. அப்ப அறநெறி போற்று அப்படின்னு ஏன் தலைவர் சொல்றாரு? அப்ப அறம்னா என்ன, இல்ல அறநெறி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் அதுக்கு வந்து எத்திக்ஸ் என்று சொல்லுவார்கள், மொராலிட்டி, மாரல் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் பரவலான கருத்துக்கள். அவ்வை பாட்டி கூட தனது அந்த உயிர்மையில் அந்த அகர வரிசையில் சில கருத்துக்களை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த பாட்டியார் சொன்னது முதல் எடுத்ததுமே அறம் செய்ய விரும்பு. இன்னைக்கு நம்ம அறம் செய்ய விரும்பு என்ற ஔவையார் பாட்டியுடைய கருத்துக்களையும் அறநெறி போற்று என்ற தலைவருடைய கருத்துக்களையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதுபோக திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். புரட்சி அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் தான் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். தொகுப்பு நம்பர் 4, அது தமிழ்ல வந்து ஆங்கிலத்தில் 4, தமிழ்ல 9 புக்கு இருந்தா நீ திறந்து பார்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து அறத்தை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறார், யாரு? புரட்சி அம்பேத்கர். அப்ப அறம்னா என்ன? நான் அம்பேத்கர் இருந்து ஆரம்பிக்கிறேன். அவை பாட்டினா நம்ம அப்புறம் வருவோம். நம்ம புறநானூறுல சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, அப்புறம் வருவோம். நமக்கு தலைவர் வந்து தலைவருக்கெல்லாம் தலைவர் புரட்சி அம்பேத்கர் தானே. அவருடைய கருத்துக்கள்ல குறிப்பாக வந்து புத்தாண்டி ஸ்தம்மால ஒரு கருத்தை சொல்லுவார். அன்பு நண்பர்களே, கவனமாக கவனியுங்கள். இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதே தத்துவத்துக்கெல்லாம் மைய புள்ளியே இருங்க.
என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வந்து தோன்றிய போது உலகம் ரொம்ப சிக்கலாகத்தான் இருந்திருக்கும். அந்த சிக்கலான உலகத்துல வந்து பனி, பசி, பட்டினி, பயம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கும். அதே நேரத்துல வந்து திடீர்னு இன்னல், மழை, வெள்ளம்லாம் வந்திருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இருந்திருக்காது. நான் சொல்ற கருத்து பூரா முழுக்க முழுக்க புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்கள். அதை உங்களுக்கு தமிழ்ல நான் சொல்றேன். அப்ப அந்த காலகட்டத்துல உணவுக்காக ரொம்ப போராடி இருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்ட அந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்னா, வலியவன் வெற்றி பெற்றிருப்பான். ஒரு வேலைக்கோ இல்ல ஒரு செயலுக்கோ போகும்போது வெற்றி பெறுவன் யாரு? வலியவன் தான் வெற்றி பெறுவேன். அப்ப அந்த காலகட்டத்துல வந்து என்ன பண்ணிருப்பான்னா, வலியவன் வந்து அவனுக்கான உணவுகளை அதிகமா எடுத்து வந்திருப்பான். அவன் நினைச்சானா அந்த உணவுகளை பூரா அவன் மட்டுமே சாப்பிடுவேன். அவனுடைய குடும்பத்துக்கு மட்டுமே கொடுப்பேன். அவன் நினைச்சானா எந்த பெண்மகளையும் வந்து தூக்கிடுவேன். ஏன்னா அங்க வலிமையா இருக்கிறேன், உடல் வலிமையா இருக்கிறேன், எல்லா சிக்கலும் அவனால பண்ண முடியும். அந்த காலகட்டத்தில் இங்கதான் பாயிண்ட், புரட்சி அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் எவனோ ஒருவன் சொல்லியிருப்பான், யாரோ ஒரு மகான் சொல்லியிருப்பான், வலியவன் வைத்ததெல்லாம் சட்டம் அல்ல, வலியவன் வைத்ததெல்லாம் சட்டம் அல்ல, எளியவனும் பாதுகாக்கப்பட வேண்டும், எளியவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துலதான் தத்துவம் பிறக்குது. யாருன்னு சொல்ல முடியாது. புரட்சி அம்பேத்கரே சொல்றாரு. அது புத்தருக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகம் உருவான காலத்துல என்ன ஒரு எடுத்துக்காட்டுனா யோசிச்சு பாருங்க. ஒரு உணவுக்காக போறாங்க அந்த காலகட்டத்தில், இப்ப இல்ல. அப்ப வந்து வலியவன் வந்து உணவு பூரா எடுத்து வந்துடுறேன். அப்ப அவன் வந்து கண்ணுக்கு காக்கிறதுக்கு தெரியாதவன், நுடமானவன், இவனெல்லாம் கொடுக்காம போயிடுவான்ல, அவன் மட்டும் சாப்பிடுவான்ல. அப்ப அவன் மட்டும் சாப்பிட்டா அது தவறு, அதை செய்யக்கூடாது. வலியவன் மட்டும் வாழக்கூடாது, எளியவனுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், இது பூரா எல்லாமே புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வேண்டுதான், இது சங்கத்தமிழன் கருத்து அல்ல. அப்ப அவங்களையெல்லாம் பாதுகாப்பதற்கு நாம் ஒரு கொள்கைகளை உருவாக்க வேண்டும். இது வந்து ஒரு புனிதமானது, அவர் புனிதம் என்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அது வந்து ஒரு தூய்மையான ஒரு தத்துவத்தை நாம் உருவாக்க வேண்டும். என்ன உருவாக்க வேண்டும் என்றால், உலகளாவிய இப்ப பாருங்க, இப்ப சில கருத்துக்கள் இருக்கு. இது கோயிலுக்குள்ள அமைதியா இருக்கணும், இந்த இடத்துல வந்து நேர்மையா இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குல்ல உலகளாவிய. எங்க போனாலும் அதானே, சர்ச்சுக்கு போனாலும் அதுதான், மாஸ்க்கு போனாலும் அதுதான், கோயிலுக்கு போனாலும் அதுதான். அதெல்லாம் பாருங்க, அங்க யாரும் வந்து தவறா பேசுவதில்லை. அது மாதிரி ஒரு வந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொதுவான ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை, அது ஒரு பௌத்திரமானது அப்படின்ற மாதிரி அதை உருவாக்க வேண்டும். அப்ப எந்த கொள்கையை உருவாக்க முடியும்? என்ன கொள்கைனா அதுதான் தத்துவம்ன்றார், அதுதான் அறம் நெறின்றார். அந்த அறநெறி என்னவென்றால், அவர் சொன்னது என்னவென்றால், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது விடுதலை, அதாவது சுதந்திரமாக மனிதன் இயங்க வேண்டும், சுதந்திரம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அந்த சுதந்திரமான மனிதன், அதாவது லிபர்ட்டி, அப்பத்தான் உன்னால சமத்துவத்தை உருவாக்க முடியும். அப்ப சமத்துவம் இருக்குது. இப்ப பாருங்க, எல்லாருமே ஒரு சுதந்திரமா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? சுதந்திரமா இருந்தாலே இப்ப எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்னா, அவன் வீட்டுல போய் அவன் திருடுவான்ல, அவன் வீட்டுல போய் அவன் என்னென்ன வேலையும் செய்யலாம்ல. அப்ப சுதந்திரம் மட்டும் இருந்தா பத்தாது, அதோட என்ன இருக்கணும்? சமத்துவம் இருக்கணும். அப்ப சமத்துவமான நிலைகள் உருவானாலும் கூட சுதந்திரம் சமத்துவம் ரெண்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அதோடு சேர்ந்து என்ன இருக்க வேண்டும் என்றால் சகோதரத்துவம். அதுதான் மைய புள்ளி. அந்த சகோதரத்துவத்தை உலகளாவிய ஒரு கோட்பாடாக, ஒரு கொள்கையாக உருவாக்க வேண்டும் அப்படின்றது புரட்சி அம்பேத்கருடைய தத்துவம். அந்த தத்துவம் தான் அறம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பேரு தான் நெறி என்று சொல்லுகிறார். மற்றவங்க எல்லாம் பல டிஃபைன் பண்றாங்க, அறத்தை பற்றி, நெறியை பற்றி. அறநெறி போற்று, பல பேர் சொல்லலாம். நான் எனக்கு இன்னொரு கருத்து கூட இருக்கு, அறநெறியை நீ வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு கூட தலைவர் சொல்லாம, அறநெறி போற்று, அதனாலதான் முக்கியமான தத்துவம் இருக்கிறது நண்பர்களே. இப்ப அறம் செய்ய விரும்புன்னு பாட்டு சொன்னாங்கல்ல, அறம் செய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்ல. அது ஏன் அறம் செய்ய விரும்பு? நல்ல சொல்லுங்க பார்ப்போம், யாராவது தோழர்களுக்கு பதிவு போடுங்க பார்ப்போம். அதாவது அறம் செய்ய விரும்பு, அதனுடைய தத்துவம் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? அறம் செய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. விரும்புனா என்ன அர்த்தம்? அதுதான் இப்ப வந்து நீ உன்னை வந்து விரும்பி செயல்பட வேண்டும். ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்தால் விருப்பம் இல்லாமல் அதை செஞ்சீங்கன்னா அது பயன்படாது.
அதான் என்ன சொல்லுவாங்கல்ல, அதாவது காசுக்கு வேலை பார்க்கறத விட அதை இன்வால்மெண்ட் ஆகி வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலை சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு படிக்கிற மாணவனே வந்து அந்த படிப்பை வந்து கடமைக்கு படிச்சான்னு வச்சிங்களேன் பாஸ் பண்ண முடியாது, மார்க் எடுக்க முடியாது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஒரு சினிமா பாட்டே இருக்கு, ஒரு முறை தான் வருது. ஆனா அந்த சினிமா பாட்டை வந்து இளைஞர்கள் ஈஸியா பாடிடுறாங்கல்ல. எப்படி பாடுறாங்க? அப்ப அதை விரும்பணும். அதுக்காகத்தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பாட்டி சொல்லுகிறார்கள். ஆனால் அதை விட இன்னொன்று அயோத்தாச பண்டிதர் சொன்னதாக எனது அன்பு தோழர் குடியரசு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு புரொஃபசர். அவர் இன்று காலையில் பேசும் பொழுது அறம் செய்ய விரும்பு என்று அவை பாட்டி சொன்னார். ஆனால் அரண் செயல் விரும்பு, அறம் இல்ல அரண், அரண் செயல், அரணை விரும்பு அப்படின்னு யார் சொன்னா? அயோத்தாச பண்டிதர் சொன்னாராம். அது ஒரு பெரிய விவாதம் இருக்கு, நம்ம அடுத்த அமர்வுல அதை பத்தி பேசுவோம். அவர் அயோத்தாச பண்டிதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறம் செய்ய விரும்புன்னு பாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து பாட்டியே வந்து ஒரு பௌத்த பிக்குனி தான் அந்த பெண்மகளே. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரணை விரும்பு. அரணா யாரு? புத்தன். புத்தனை விரும்பு, புத்தன் சொன்னதை போல் செயல்படு அப்படின்னு சொன்னதாக அயோத்தாச பண்டிதர் சொன்னதாக அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவுதான் தத்துவங்கள் இருந்தாலும் சரி, கோட்பாடுகள் இருந்தாலும் சரி, அந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் வேணும் அப்படின்றத அதுல இருக்க முக்கியமான ஒரு தத்துவம். அப்ப அதை வந்து யாருக்கு வந்து புரிகிறதோ புரியவில்லையோ, நிச்சயமாக நம்ம சிறுத்தைகளுக்கு நிச்சயமாக புரியும். அந்த வகையில வந்து அயோத்தாச பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, அறம் செய்ய விரும்பு என்பது அல்ல, அரணை விரும்பு. அரனை விரும்புனா புத்தனை விரும்பு அப்படின்னு அர்த்தமா. அதுதான் தலைவர் வந்து அமைப்பாய்த்துறை புத்தகத்துல கூட சொல்லியிருப்பாரு. தத்துவம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தத்துவ ஞானிகளும், அதாவது தனிநபர் தலைமையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. அவர் சொன்ன அதே முழக்கம், தத்துவத்தின் புற வடிவம் தனிநபர் தலைமை, முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை. தத்துவத்தின் புற வடிவம் தனிநபர் தலைமை, முழு தலைமையின் செயல் வடிவம் அமைப்பின் வலிமை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்போ ஒரு தத்துவம் இயங்க வேண்டும் என்றால் அந்த தத்துவம் சார்ந்த ஒரு தலைவன் வேண்டும் அப்படின்றத தலைவருடைய கருத்து. தத்துவத்தில் முளைக்காத தனிநபர் தலைமை, பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை. இதெல்லாம் தலைவருடைய தத்துவங்கள், தலைவருடைய கோட்பாடுகள். அந்த வகையில வந்து எவ்வளவுதான் தத்துவம் இருந்தாலும் தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புரட்சியாளர் தேவைப்பட்டார், ஒரு பகவான் புத்தர் தேவைப்பட்டார், நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழர் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அயோத்தாச பண்டிதர் சொன்னதாக எனது அன்பு நண்பர் குடியரசு இன்று காலையில் புரொஃபசர் குடியரசு பேராசிரியர் எனக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தார். அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்ப தலைவர் என்ன சொல்றாரு? அறநெறி போற்றுன்றாரு. அறநெறியை செய்யின்னு கூட சொல்லல, அறநெறி போற்று. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து 100க்கு 100 அறம் சார்ந்து வாழ முடியாது. இந்த பூமி வந்து ஏன் உங்களுக்கு வந்து தத்துவ ஞானிகள் ஏன் பிறந்தாங்க? ஏன் புரட்சி அம்பேத்கர் பேசப்படுறார்? இந்த பூமியில வந்து சேரிய ஊரையும் பிரிக்கிறேன், சாதி கொடுமைகளை உருவாக்கிறேன், பல சிக்கல்களை உருவாக்குறாங்க. நடக்குதுல நிகழ்காலத்துல கூட சங்கி பயல்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட்டில் இருந்தாலும் கூட நமது மக்கள் தொடர்ந்து நசுக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். தலைவர் இவ்வளவு பெரிய உச்ச அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தத்துவ ஞானியே இங்க தமிழகத்தில் இருந்தாலும் கூட அது மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கிறாங்கல்ல. அப்ப அந்த நிகழ்வுகள் எல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் மனதில் அந்த அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல அறநெறி போற்று. அதுதான் இளஞ்சிறுத்தைகளுக்கு அவர் சொன்ன முக்கியமான கருத்து, அறநெறி போற்று. அப்ப அறநெறி போற்று அப்படின்ற அந்த கருத்துக்களை நான் சொல்றேன் பாருங்க, தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை. தொல்காப்பியத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்பமா வாழலாம், பொருளோடும் வாழலாம், ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா அங்க ஒரு அரண் வேணும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுகிறது. அதுதான் தலைவர் அறநெறி போற்று என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் யாதும் ஊரை யாவரும் கேளீர்கள் வரும் தீதும் நின்றும் பிரதர வாரா. அப்ப எல்லாத்துக்குமே நம்ம தானே பொறுப்பு. யாதும் ஊரை யாவரும் கேளீர்கள் சாதாரண தத்துவம் இல்லை. பகவத்கீதையில இல்லாத தத்துவம், குரான்ல கூட இல்லாத தத்துவம், இன்னும் பைபிள்ல கூட இல்லாத தத்துவம் தான் தமிழருடைய தத்துவம். யாதும் ஊரை யாவரும் கேளு, எல்லாரையும் நீ வந்து சகோதரர்களாக நீங்க பாவிக்க வேண்டும். அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, சகோதரத்துவம்னு. நீங்க ஆக மொத்தம் எந்த கோட்பாட்டை எடுத்தாலும் சரி, எந்த கொள்கையை எடுத்தாலும் சரி,
எல்லாமே எதுக்கு போகும்னா சகோதரத்துவத்தை நோக்கித்தான் போகும். அந்த சகோதரத்துவம் எதற்காக என்றால் ஒரு அறத்தை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்பதற்காக. அறத்தை ஏன் விதைக்க வேண்டும் என்றால் எளியவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம கட்சியுடைய கருத்துக்கு நான் வர்றேன். அது அறநெறி போட்டு இப்ப நம்ம முடிச்சிட்டோம். நம்ம கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னு யார்கிட்ட கேட்டா, சாதாரணமா இளஞ்சிறுத்தைகள் நம்ம தம்பிமார்கள் சாதாரணமா சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளவு விடுச்சு என்ன கொள்கை என்ன கோட்பாடுனா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் அதுல இருக்கிற முக்கியமான தத்துவம். இப்ப அறநெறி போற்று அப்படின்னு சொல்றோம்ல, எந்த அறநெறி? என்ன அறநெறி? அந்த அறநெறி தான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதைத்தான் தொல்காப்பியம் சொல்லுது. நம்ம படிச்சு காட்டினல உங்கள்கிட்ட, அது மனப்பாடத்தில் இல்லாத நான் உங்கள்கிட்ட நான் எழுதியே சொல்றேன். அதாவது இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்திணை. அந்த ஐந்திணை இருக்கு, உங்களுக்கு தெரியும் ஐந்திணை என்னென்ன பகுதின்னு தெரியும். அந்த ஐந்திணையில வந்து பொருள் இருந்தாலும் சரி, இன்பம் இருந்தாலும் சரி, அன்பு இருந்தாலும் சரி, அறம் ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாத்துக்குமே தலையானது. அதனாலதான் நம்ம தலைவர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறைக்கு அறநெறி போற்று என்ற அந்த ஒரு தத்துவத்தை அவர் தந்திருக்கிறார். அதைத்தான் பகவான் புத்தரும் சொல்லார். இன்னொரு அறம் என்பதற்கு, அறநெறி என்பதற்கு மோராலிட்டின்னு இருக்கு. அதே நேரத்தில் வந்து மோராலிட்டி மட்டுமல்ல, எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னும் சொல்ல போனா வெரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி, வேறவர் வெரிச் இன் டேஞ்சர், டூ நாட் அவாய்ட் தி ஃபைட், டூ நாட் பி மேலி மவுத். இது வந்து புரட்சி அம்பேத்கர் சொன்ன தத்துவம். நீதியை பற்றி, அறத்தை பற்றி, எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, எங்கெல்லாம் அட்டுழியம் நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, தட்டி கேளுங்க. இதுதான் அறம். அதைத்தான் தலைவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அறநெறி போற்று. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது, நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் அதில் போய் நம்ம கேட்டோம்னா பேசினோம்னா சிக்கல் வரும், ஆனால் நான் பேச மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன் அப்படின்றது அது அறம் அல்ல. உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அதை தட்டி கேட்க வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் யாருக்காக இருக்க வேண்டும்? கடைசி மனிதனுக்காக இருக்க வேண்டும். அதுக்காக தலைவர் இப்ப எதை கொண்டாடுறாரு? மதச்சார்பின்மை, செக்குலரிசம்ன்ற தலைப்புல இன்னைக்கு வந்து தலைவர் வந்து ஒரு கோட்பாட்டை நமக்கு தர்றாரு. இதெல்லாம் அந்த அறநெறி போற்று அங்கிருந்தே வருது. சில பேர் தெரியாம நினைப்பாங்க, இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்க வந்துட்டாரு, இல்ல ஓட்டு வாங்கறதுக்காக வந்துட்டாரு நீங்க நினைக்கலாம், நினைப்பார்கள். ஆனால் இந்த அறநெறி போற்றுன்ற தத்துவத்தில் தான் பிறக்குது. என்ன அறம்? புரட்சி அம்பேத்கர் ஏற்கனவே செக்குலரிசம்ன்ற அறத்தை கொடுத்துட்டாரு. இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு, அதை கொடுத்துட்டு போயிட்டாரு. மதம் மனிதனுக்கானது, மதம் மனிதனுக்கானது, அரசுக்கானது அல்ல. அதை வந்து வெளியில புரோபகண்டா பண்றாரு தலைவர். இப்ப பழைய மாதிரி இருந்தாருன்னா புத்தர் மாதிரி ஊர் ஊரா போய் அவரு பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்ப அரசியல் தலைவராக இருப்பதால் நம்ம திருச்சியில ஒரு மாபெரும் பேரணியை நடத்தணும். அந்த பேரணிக்கு பிறகு இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பேச சொல்றாரு. இதை போய் இரண்டாம் கட்ட தலைவர்களே இப்ப என்னை வந்து எங்க அனுப்புறாரு? திருவள்ளூருக்கு அனுப்பியிருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லா ஊருக்கும் அனுப்பியிருக்கிறார். அது 31க்குள்ள இல்லைன்னா ஆகஸ்ட் 1 வீக்குள்ள அதை நீங்க நடத்தி முடிக்க வேண்டும். செக்குலரிசம், மதச்சார்பின்மை. அப்ப இந்த மதச்சார்பின்மை என்ற கோட்பாடு ஒரு அறநெறிதான். அதே அறநெறி போற்றுன்றாரு. அறநெறி போற்றுனா என்ன? அறநெறியை பரப்பு. அறநெறியை பரப்பு என்றால் அறநெறியின் பிரகாரம் வாழ்ந்து காட்டு. இதுதான் அதுக்குள்ள ஃபுல்லா அடங்கி இருக்குது. அப்ப இளஞ்சிறுத்தைகளே, குறிப்பாக நாம் அந்த 8 முழக்கங்களையும் தொடர்ந்து நம்ம பேசி வருவோம். இன்னைக்கு இந்த அமர்வில் நம்ம ரொம்ப பேசினோம்னா அது அறுக்கிறமே ஆகி போயிடும். இந்த அமர்வில் நம்ம பேசின முக்கியமானது என்னன்னா அறநெறி போற்று அப்படின்ற அந்த தத்துவம். அதை வந்து தொடர்ந்து நீங்க வந்து இளைஞர்கள்ட்ட நம்ம விதைக்கணும். அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான என்ன ஒரு செய்தினா, நம்ம சிறுத்தைகள் எல்லாருமே இளைஞர்கள் நல்லா படித்திருக்கிறீர்கள், அறிவு சார்ந்து இருக்கிறீர்கள். தொடர்ந்து வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்ல, நிறைய நம்ம தம்பிமார்கள்லாம் பேசுறாங்கல்ல, மற்ற கட்சியில் இருக்கிறவன் எம்எல்ஏவா இருப்பேன், எம்பியா இருப்பேன், மினிஸ்டரா இருப்பேன், ஆனா அவனுக்கு வந்து செக்குலரிசம்னா என்னன்னு தெரியாது. நான் ஓப்பனாவே சொல்றேனே, தலைவர் ஆரம்ப காலத்துல சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னாரு. அந்த சனாதானம்ன்ற வார்த்தையவே நிறைய பெரும் தலைவர்களுக்கே சொல்ல தெரியல, அந்த வார்த்தையை உச்சரிக்க தெரியல. அப்ப சொல்லக்கூடாது, சொன்னா அது வந்து சிக்கலாகி போயிடும். ஆனா பார்த்து கொண்டிருக்கிற தம்பிமார்கள் நிச்சயமாக தெரியும். சனாதனம் என்றால் அவங்களுக்கு என்னன்னு உச்சரிக்க தெரியல, அதை பற்றி அர்த்தம் தெரியல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க, சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க கூட பேச ஆரம்பித்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட தத்துவத்தை விதைக்கிறார்.
நம்ம தலைவருக்கு பின்னால் நம்ம வந்து செயல்படுகிறோம் என்றால் ஒவ்வொரு சிறுத்தைகளும் ஒரு தத்துவ தலைமையாக அவர் இருக்கிறார். அவர் தத்துவ தலைமையாக மட்டுமில்லாமல் அந்த தத்துவத்தை உணர்ந்து அவரே ஒரு தத்துவத்தின் ஒரு உருவமாக அதை செயல்முறையில் காட்டுகிறார். அதான் இங்க இருக்கிற முக்கியமான கருத்து. ஆரம்பத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அறம் செய்ய விரும்பு அவ்வை பாட்டி சொன்னாங்க. ஆனா அப்படி இல்லை அர்த்தம் அப்படின்னு ஆயுதாச பண்டிதர் சொன்னாரு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரிதான். அப்ப அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இளைஞரிடம் கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய அமர்வுல நம்ம முக்கியமா பேசினது இந்த தத்துவம் தான். இந்த தத்துவத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் உங்களை முடிச்சுக்கிறேன். ஏன்னா கதை வந்து மனசுல அப்படியே இருக்குங்களா. இது வந்து கூட நம்ம கதை இல்லை, இதுவும் புத்தனுடைய கதைகள்ங்க. நம்ம ஒன்றும் சொந்தமா எதுவும் பெருசா கருத்துக்களை சொல்வதல்ல. புரட்சியார் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, புத்தன் என்ன சொன்னாரு, எழுச்சி தமிழ் என்ன சொன்னாரு, அதை பரப்புவதுதான் நம்முடைய கடமை. நமக்குன்னு சொந்த கருத்து அதை சொல்லுவார்ல, பெரியார் சொன்னாராம்ல, ஒன்று சொந்த புத்தி வேணும், இல்லைன்னா சொல்லு புத்தி வேணும் அப்படின்ற மாதிரி. நமக்கு சொந்த புத்தி இருக்கோ இல்லையோ, குறிப்பாக நம்ம இளஞ்சிறுத்தைகளுக்கு தலைவர் சொன்ன அந்த புத்தி நமக்கு இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பரப்புவோம். என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் புத்தன் கதை, ஒரு காலகட்டத்தில் காடு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாம்பு காட்டுக்குள்ள எரியும் பொழுது ஒரு பிக்கு அந்த பக்கத்து வந்திருக்கிறாரு. வரும்பொழுது என்ன பண்ணியிருக்காரு அவரு, ஐயோ பாம்பு இப்படி கருக போகுது அப்படின்னு அதை காப்பாற்ற முயற்சிக்கிறார். ஒரு பெரிய அடர்ந்த காடுங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தீ வந்துருச்சு. காட்டுல தீ பிடிக்கும்ல, தீ பிடிக்கும் பொழுது ஒரு பெரிய பாம்பு, என்ன பாம்போ தெரியல, பெரிய பாம்பு வந்து ஏறக்குறைய பாதி அப்படி எரிகிற சூழ்நிலை இருக்குது. அப்ப இவர் போய் ஐயோ இது சாக போதே அப்படின்னு சொல்லி அதை காப்பாற்ற முயற்சிக்கிறார் அந்த பாம்பை. ஆனா பாம்புக்குன்னு ஒரு புத்தி இருக்கும்ல, காப்பாற்ற போறோம்னு தெரியாம அந்த பாம்பு வந்து யார அந்த புத்தனையே கொத்துது. கொத்தும்போது வலிக்குமா வலிக்காதா? ஆள்லாம் பாக்குறாங்க, என்ன புத்தம் அப்படி, ஐயோ புத்தர்னா புத்தர் இல்ல, புத்தன் வழி வந்து ஒரு பிக்கு. ஆனா புத்த கதைகள் இதுதான். உடனே வந்து அவர் வழி ஆகணும் துடிச்சிட்டு திருப்பியும் முயற்சி பண்றாரு. மக்கள்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையாங்க, அதுதான் உங்களை கொத்துதுல, நீங்க பாட்டு இப்படி பண்ண பொறுங்க அப்படின்ட்டு அந்த வழியை வாங்கிக்கிட்டு டக்குன்னு திருப்பி பிடிச்சி அதை காப்பாற்றி ஒரு பொசிஷன்ல விடுறாரு. அந்த பொசிஷன்ல விடும்போதும் குத்துது பாம்பு கரெக்டா. அப்ப வந்து திருப்பி மக்கள்லாம் கேட்கிறாங்க, என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த பிக்கு சொல்றாரு, அந்த பாம்பு வந்து சாகிறதுக்கு கிடக்குது, தீயா எரியுது, அதை இங்கிட்டு போட்டுட்டோம்னா பக்கத்தில் அது ஓட இருக்கு, அது தப்பிச்சு போயிடும். அது செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் அறம். நான் படித்த அறம், எனக்கு புத்தர் சொன்ன அறம், அந்த அறத்தின் பிரகாரம் அதை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அது வந்து என்னை வந்து கொத்துறது அதோடைய அறம். அது யாரை பார்த்தாலுமே வந்து கொத்து, அது அதோடைய வேலையை செய்யுது. நான் ஏன் வேலையை செய்யறேன். அது அறம் கூட எங்க இருக்குது, அறம் செய்ய விரும்பு, அற நெறி போற்று, அங்கதான் வருது தலைவர் சொன்ன வரியில. அதை காப்பாத்தி விடுறாரு. ஆனா அவர் சாகல. அறம் மட்டும் இருந்தால் பத்தாது, புத்தியும் வேணும்ன்றதுக்காக நான் அதுக்கு சொல்ல வர்றேன். அவர் சாகல. கேட்கிறார், உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து இது சம்பந்தமான மருத்துவம் எனக்கு தெரியும். ஆனா அதே நேரத்தில் அந்த பாம்பு அவ்வளவு நேரம் அந்த இதுக்குள்ள வாடி போன பிறகு அது கொத்தி கொத்தி அவருடைய விஷத்தை பூரா இழந்திருக்கிறாங்க. எப்படின்னா அது தீக்குள்ள கருக போறது அது கொத்தி இருக்கும்ல, அப்ப அது வந்து விஷம் வந்து இறங்கி போயிருக்கும். வெறும் இப்போதைக்கு அதை கடிக்கவே முடியும், காயம்தான் வருமே தவிர இறக்கின்ற அளவிற்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்னா அப்புறம் மருந்து போட்டுக்கிட்டு அவர் தப்பிச்சிடுறாரு, சரியாயிடுறாரு, பாதுகாக்கப்படுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, அறம் ரொம்ப முக்கியம். அறம் என்பதே செயல்தான். தலைவர் சொல்லுவார் அமைப்பத்தின புத்தகத்தில், உலகத்திலே தலை சிறந்த சொல் எது? இந்த அறம் சொல்லுங்க. அப்ப தலைவர் சொன்னாங்க, உலகத்திலே தலை சிறந்த சொல் எது? செயல்தான். பல பேர் பலவே சொல்லுவாங்க, அம்மான்பாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தலைவர் அழகா சொல்லுவார், உலகத்திலே தலை சிறந்த சொல் செயல். நீங்க செயல் பண்ணாங்க. ஒரு அம்மான்னு இருந்தா அம்மாவா நடந்தாத்தான், ஒரு தலைவன் இருந்தா தலைவன் போல் செயல்பட்டாத்தான், அதுமாதிரி ஒரு நல்லவனா இருந்தா நல்ல செயல்களை செஞ்சாத்தான். அப்ப செயல் தான் அங்க தீர்மானிக்கிறது. அதைத்தான் அவர் தலைவர் வந்து அதில் வலியுறுத்தி இருப்பார். அது மாதிரி அந்த புத்த பிக்கு அந்த பாம்பை காப்பாற்றி விடுறாரு. காப்பாற்றுகின்ற நேரத்தில் கூட கொத்துப்பட்டு அவர் வந்து காயப்படுகிறார். அப்ப ஒண்ணுமே ஆறறிவு இல்லாத ஒரு விலங்கு வந்து கொத்துறதுக்கான அது கடமையை செய்யுது, தப்பிற்கான கடமையை செய்து தப்பிக்க முடியல. அது மாதிரி நான் ஏன் கடமையை செய்யறேன், இதுதான் அறம். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த கதையின் மூலமாக. அதனால அறநெறி போற்று அப்படின்றது இதுதான் என் கருத்துக்கள். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இளம் சிறுத்தைகளே, இதில் வந்து அன்பு தோழர்கள், இப்போ நான் பேரெல்லாம் சொல்றேன், நிசாந்த் என்ற அன்பு தம்பி வந்திருக்காப்புல, முருக வளவன் வந்திருக்கிறாப்புல, சக்தி என்ற அன்பர் வந்திருக்கிறாப்புல,
பிராரி சுடன், பிறை சுடன், பிறை சுடன் வந்திருக்கிறாப்புல, சந்திரசேகர் வந்திருக்கிறாப்புல. அன்பு தம்பிகள் பேர்களை போட்டீங்கன்னா பேரை நான் வாசிக்கிறேன். என்னை முடிக்க போற தருவாய் நம்ம இருக்கிறோம். மொத்தம் இப்படி அன்பு தம்பியெல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து இந்த அறநெறி போற்று அப்படின்ற தலைவர் கொடுத்த சுமன் ராஜ் வணக்கம், சந்திரசேகரன், நீங்களாம் என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்க தொடர்ந்து வந்து அறநெறி போற்றுன்னா நீங்க எதை உணர்ந்திருக்கிறீர்கள், எதை புரிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு இது உள்ள வந்து நீங்க எனக்கு எழுதுங்க. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இன்றைய அமர்வுல இன்று நாம் பேசியது பெரம்பூர் சூர்யா உட்பட அனைத்து தோழர்களும் இதை வந்து நீங்க பாருங்க. அறநெறி போட்டு நீங்க என்ன எந்தெந்த கருத்துக்கு நீங்க இன்வால்வ் ஆனீங்க, எதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை தொடர்ந்து நீங்க பதிவு செய்யுங்க. நம்ம தொடர்ந்து களமாடுவோம். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம். அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம். கொள்கை வெல்ல களமாடுவோம். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். நன்றி, வணக்கம்.